ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஆர்ட் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நாங்கள் எதிர்ச்சியாக கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. சரி ஏன் அதை வீடியோ எடுத்து நம்ம காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஷூட் பண்ணோம். இது வந்து நிறைய இருந்துச்சு, பட் எங்களால் அவ்வளோலாம் ஷூட் பண்ண முடியல. பட் பொம்மலாட்டம்னா என்னென்று அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதையுமே உங்களுக்காக நாங்கள் வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நம்மளால் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் இந்த ஒரு ஆர்ட் மட்டும்தான் அவங்க எல்லாமே லைவாக தான் பண்ணுறாங்க, ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. இது பொம்மலாட்டம் பற்றி டீட்டெயில்ஸுமே அவங்களே அழகாக ஒரு ஆக்டாகவே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தே வந்து பொம்மலாட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் நாங்களும் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இதை நேர்லேயே பார்க்குறேன். ஸோ நீங்களும் நலம் உண்டாகட்டும், அனைவருக்கும் எல்லா நலமும் பலமும் உண்டாகட்டும். ஐயன் தங்கள் பக்தியை கண்டு யாம் எச்சினோம், தங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் தருகின்றோம். ஐயனே, இன்றைய தினம் நமது காஞ்சிபுரம் கச்சியபேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா பெருந்திருவிழாவை முன்னிட்டு 5 நாட்கள் பொம்மலாட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் 2ஆம் நாள், 2வது நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் முருகன் திருவிளையாடல் என்ற தலைப்பிலே பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்த நாம் முன்வந்திருக்கின்றோம். மேற்படி விழாவில் தாங்கள் பங்கு கொண்டு எங்களையும் நல்லாசி வழங்கி வந்திருக்கக்கூடிய அசேஷ மகாஜனங்கள் அனைவர்களுக்கும் நல்லாசி வழங்கி இந்த பொம்மலாட்டி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அருள் புரிய வேண்டும் விநாயக பெருமானே. நாரத முனிவரே, தாங்கள் கேட்டுக்கொண்டபடியே தங்களுக்கு எல்லா வரமும் யாம் தந்தோம். தாங்கள் மனமகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள், கவலை வேண்டாம் முனிவரே. அப்படியே இதோ தங்களுக்கு தீபாராதனை செய்கின்றோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயனே. அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். ஓம் பஞ்சசக்தி விநாயகா நம ஓம், ஓம் பால விநாயகா நம ஓம், குருணி விநாயகா நம ஓம், திவ விநாயகா நம ஓம், வித்யா விநாயகா நம ஓம், ஓம்கார பொருளே நம ஓம், ஓம் மகாகணபதே நம ஓம், கஜானனம் பூதகணாதி சேவிதம் பரிச்சஜம் துமலசார பட்சிதம் உமாசுதம் யோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரர். பாட்டை கடலதனை கடக்கும், கடலே பாட்டை கடலதனை கடக்கும், துணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும், துணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும், ஆனை முகத்தான் அவன் 5 முகத்தான் மகன். இந்த பொம்மலாட்டம் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது எவ்வளவோ இயர்ஸ் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நார்மலாக பீப்புளுக்கு வந்து மகாபாரதம், அதுக்கப்புறம் ராமாயணம், இந்த மாதிரி எப்பிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்லணும். ஸோ வெறும் வாய் வார்த்தையாக சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்கிறனால பப்பட் அப்படிங்கிற ஷோவை அவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி தோல் வச்சு அவங்களா ட்ரா பண்ண ஒரு பொம்மலாட்டம் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் மாடர்னாக அவங்க வந்து இந்த டால்ஸ் வச்சு அருமையா தாங்கி இருக்கும் அம்மா, ரொம்ப 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 சூப்பரா தாங்கி இருக்கும் அம்மா. வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க பாப்பா, குழந்தைங்களா, வாங்க தாத்தா, வாங்க அம்மா, வணக்கம் அம்மா, வந்து நீங்க உட்காருங்க அம்மா, பொம்மலாட்டம் காணுங்க அம்மா, சூப்பரா தாங்கி இருக்கும் அம்மா. கேட்கணும் குழந்தைங்களா, உங்களை தான் சொல்றேன். பக்தியை நேடிடணும், காலத்தை வளர்த்திடணும், நன்றாக படித்திடணும். வாங்க தம்பி, வாங்க பாப்பா, வாங்க தங்கச்சி, வாங்கம்மா, வணக்கம் அம்மா, வந்துருங்க உட்காருங்கம்மா, பொம்மலாட்டம் பாருங்கம்மா, அருமையாத்தான் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் அம்மா. வணக்கம் 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 வணக்கம். பொம்மலாட்டம்னா சும்மா வந்தவன்னா ஆடிட்டு போறாங்க போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம்னு பக்கத்துல போய் உள்ள போய் பார்த்தா தான் அவங்க படுற கஷ்டம் தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு பொம்மைகளை உடைகள் தைத்து பொம்மை தயாரித்து ஒவ்வொரு கேரக்டரை உருக்குவாருக்குள்ள போதும் போதும் ஆயிடும்.
அதற்கு தகுந்தால் போல பாட வேண்டும், அதற்கு தகுந்தால் போல மத்தளம் வாசிக்க வேண்டும், அதற்கு தகுந்தால் போல வச்சனங்கள் பேச வேண்டும். ஏத்த இறக்கத்தோட சும்மா உடனே வந்துறாரு. சொல்றாங்களே இயல் இசை நாடகம், அந்த நாடகத்தை விட அற்புதமான ஒரு கலை பொம்மலாட்ட கலை. நாடகம்லாம் நடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியா. இப்பெல்லாம் நிறைய டப்பிங், ஏகப்பட்ட டப்பிங் வந்துருச்சு. திரைப்படத்துல சரிதான், சும்மா அப்படியே கை தூக்கி காமிச்சா அடிச்ச மாதிரி காமிக்கலாம். நிறைய மாயா, எல்லாம் சாயா, எல்லாம் ஏமாத்துற வேலை தான். இங்க ஏமாத்துற வேலையே கிடையாது, எல்லாம் ஒரிஜினல். பாடுறதும் சரிதான், வாசிக்கிறதும் சரிதான். அது ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணா லட்சம் தடவை கேட்கலாம். ஆனா இது ஒரு வாட்டி கேட்டா அதோட சரி, லைவ். இது ஏமாற்றவில்லை. ஒவ்வொரு கலைஞர்களும் 100 பேர் செய்யற வேலையை ஒவ்வொரு கலைஞர்களும் உள்ளே செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இது பாரம்பரியமிக்க மரப்பாவை கூத்து கலை என்று கூறுவார்கள். ஆதி காலத்தில் பிறந்த கலையிலே முதல் கலை இந்த பொம்மலாட்ட கலை என்று சொல்லப்படுகின்றது. இதை வைத்தா என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்றால், சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகின்றது. அவசியமா கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம், ஆலய திருவிழாக்கள் அவசியம் வைக்க வேண்டிய ஒரு கலை பாரம்பரிய பொம்மலாட்ட கலை. தேர் இருக்கிறோம்ல, தேர் இழுக்கிறோமா இல்லையா? ஏன் இழுக்கிறோம்? முடவன், பார்க்காதவன் வெளியிலே வர முடியாது, அவெல்லாம் இங்க நின்னே கும்பிடுவான். அதுக்காக தான் தேர்ல சுவாமி ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடத்தி ஊரே கூடி அந்த தேரில் அந்த சுவாமியை உட்கார வைத்து இழுக்கின்றார்கள். அதே போல சுவாமி புறப்பட்டு வீதி உலா வருதுன்னா எதற்காக? இது போன்றவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பகவானே வீதிக்கு வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கின்றார். பார்க்க முடியாதவர்களுக்கெல்லாம். நமக்கு பெரிய சொத்து என்னன்னாக்கா, கை கால் நல்ல உணவு நம்ம உடம்பு கொடுக்கணும், அதுதான் பெரிய சொத்து. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இருக்கு, இருந்து என்ன பண்றது? வாய் பேச முடியல, ஊமை, காது கேட்காது, நடக்க முடியாது 2 காலில் என்னக்கா, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? நீங்களே சொல்லுங்க. எல்லா சொத்தும் இருக்கு, இருந்து என்ன பண்றது? வேலை வேலைக்கு தின்ட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். யாருக்கும் உதவி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அனைவர்களுக்கும் தான தர்மங்களை முதல்ல செய்யணும். அப்படி உதவி செய்தால் நமக்கு பல பல நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போன ஜென்மா 3 ஜென்மாவுக்கு 2 ஜென்மாவுக்கு 1 ஜென்மாவுக்கு 7 ஜென்மாவுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தார் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அவங்களுக்கு இது வந்து பின்னாடி தாக்குது. இதுதான் உண்மை, நான் சொல்லல. அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இருக்கும் காலத்திலே பக்தியாக இருக்க வேண்டும், இறைவனை தொழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து குழந்தைங்க நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல எந்திரிச்ச உடனே அம்மா அப்பா காலை யார் ஒரு குழந்தை நமஸ்காரம் பண்ணுதோ வணங்குகின்றதோ அந்த குழந்தை வருங்காலத்துல ஒவ்வொன்றும் பிரமாதமா வரும். தாய் தந்தையர்கள் என்ன வார்த்தை கூறினாலும் அதை வார்த்தை மறு வார்த்தை இல்லாமல் பிசகாமல் உடனே செய்ய வேண்டும். ஏன்னா கண்கண்ட தெய்வங்கள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். தங்கச்சி, குழந்தைங்க, பெரியவங்க, காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏனென்றால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னதை போல தாய் தந்தையருக்கு என்ன சொல்ல இருக்கு? மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதா அம்மா, அப்புறம் பிதா, அதுக்கப்புறம் தான் குரு வாத்தியார், அதுக்கப்புறம் தெய்வம். ஏன் 4வது இடத்துல தெய்வத்தை சொல்லியிருக்காரு? என்ன, நீ கண்ணால் பார்த்த முதல் கடவுள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான் இல்லையா? அதனால்தான் முதல்ல மாதாவை வைத்திருக்கின்றார்கள். அம்மா இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஐயா. தாய் தந்தையரை நன்றாக வயதான காலத்திலே இங்காவது கொண்டு போய் வயது முதிர்ந்த அந்த வயதான அந்த இதுல கொண்டு போய் சேர்த்துடப்படாது. முதியோர் இல்லத்துல சேர்த்தீங்கன்னா அதுக்கு மிஞ்சின பாவம் எதுவுமே கிடையாது. நீங்க செஞ்சீங்கன்னா உங்க புள்ள உங்களுக்கு செய்யும். ஏனென்றால் வாழையடி வாழை. நம்ம வீட்டுல மாடி வீடு கிடையாது ஐயா, எங்களுக்கு ஓட்டு வீடு. மேல் கூரையில ஒரு ஓடு இருக்கும், அதுக்கும் கீழே இன்னொரு ஓடு இருக்கும், அதுக்கும் கீழே இன்னொரு ஓடு இருக்கும். ஏன்? படிப்படியா கீழே இருக்கும். கீழே இருக்கிற ஓட்டுக்கும் மேலே இருக்கிற ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேலே இருக்கிற ஓடு முதல் தண்ணி வாங்கி தான் மழை தண்ணி, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஓட்டுக்கு கீழே வரும், அதுக்கப்புறம் தான் கீழே பூமிக்கு போகுது இல்லையா? அதே போலதான் நமது முன்னோர்கள் 1 வருஷம் மூத்தவர், 10 நாள் 1 நாள் 2 நாள் மூத்தவராக இருந்தாலும் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. தாய் தந்தையர்கள் நம்ம வீணா போறதுக்கு வழி சொல்லுவாங்களா? யாராவது பெற்ற தாய் தந்தை, அதாவது பெற்ற குழந்தைக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல வார்த்தைகளையும் பண்பானவற்றையும் மட்டுமே சொல்லித்தர வேண்டும் என்பதுல உலக நீதியில கூறப்பட்டிருக்கின்றது. அதனால குழந்தைகள் எல்லோரும் காலையில எழுந்த உடனே இறைவனை வணங்க வேண்டும், பகவானை சேவிக்க வேண்டும், தாய் தந்தையரை முதல்ல வணங்கணும். அளவுக்கு அதிகமா கண்ட தின்பண்டங்களை தின்னக்கூடாது, சத்தான உணவுகளை தின்ன வேண்டும். இதெல்லாம் பொம்மலாட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கு.
காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வைக்க. யார் சொன்னது தெரியுமா? காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வைக்க. யார் சொன்னாங்க? படிச்ச குழந்தைங்க யார் ஒன்னாலும் சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த பொம்மலாட்டம்லாம் அவங்க யூஸ் பண்ணுற டாய்ஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஃபீட் டாலில் இருக்கும். அண்ட் ஒரு டாலும் வந்து 10 கேஜிஸ் வெயிட் இருக்கும். இந்த டாலை வந்து எல்லாமே பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் தான் வந்து கையாட்டுறது, டைலாக் பேசுறது, இது எல்லாமே ஒருத்தர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து இன்னொருத்தங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியே கிடையாது இந்த பொம்மலாட்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து அவங்க நிறைய ஸ்டோரிஸ், இப்போது இன்றைக்கின்னு அவங்க ஷோ பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறாங்க. லைக் கோயிலில் போடுறதுனால அவங்க வந்து கடவுளோட ஸ்டோரி சொல்கிறாங்க. மற்ற டைம்லலாம் ஒரு ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த பொம்மலாட்டம் வந்து டிஸ்கவரே ஆகிருக்கு. இது வந்து இப்போது கரண்ட் டேஸில் வந்து ஃபேட் ஆகிற ஆர்ட் அப்படின்னே நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது. ஏன்னா சில பேர் மட்டும்தான் வந்து பொம்மலாட்டம்லாம் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. நம்மளே இந்த வீடியோவே வந்து பார்க்குற எத்தனை பேர் இதை நேரில் போட்டால் போய் பார்ப்போம் அப்படின்னு தெரியல. ஸோ குயிக்காக ஃபேட் ஆகிற ஒரு ஆர்ட் ஃபார்மில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே நாங்கள் இருக்கும் போதே நிறைய பேர் அந்த சபாக்கு, அதாவது அந்த நாடக சபாக்கு வந்து டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க காசு. ஸோ நம்மளாலையும் முடிஞ்சால் நம்ம அவங்களுக்கு டொனேட்டும் பண்ணலாம். பட் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. எங்களால் ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் ஷூட் பண்ண முடியல. அண்ட் அது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சதுன்னா அது தப்பு அப்படின்னு தான் நினச்சோம். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே லைவாக பார்த்தா தான் அது எக்ஸ்பீரியன்ஸ். நானே வீடியோவில் பார்க்குறத எனக்கு லைவாக பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு எதனா தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரிலாம் ஆர்ட் ஃபார்ம்ஸ், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டேரெக்டாக விசிட் பண்ணி போய் பாருங்கள். டிக்கெட் இருந்தாலுமே கூட கொடுத்து அதை போய் பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். இதெல்லாம் வந்து நானே வந்து இத்தனை வருஷத்தில் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதை நான் பார்த்ததை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கூட நீங்கள் தைரியமாக காமிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் காமிங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்மளோட ட்ரெடிஷனில் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து இப்போவுமே சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.